எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்றது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் தனஞ்சயன் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று வந்து தனஞ்சயன் சார், இன்னொன்று விஜயானி சார். முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சும்மா லேட்டாக நான் தனஞ்சயன் சார் ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பிச்சு விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜயானி சார் ஃபார்வர்ட் பண்ணார். விஜயானி சார் வந்து உங்கள் நண்பர் தானே போய் பாருங்க அப்படின்னாரு. சார் அதான் சார் பிரச்சனை. விஜயானி சாரும் நானும் வந்து ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் கோலிஸோட படம் வந்து ஃபஸ்ட்டு விஜயானி சார் தான் ப்ரொடியூசர். விஜயானி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான். அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம். அது அப்போ டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நானும் விஜயானியும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர். அவர் ஒரு நாள் வந்து மில்டன் 2 கத்தி வந்து ஒரு உரையில இருக்க முடியாது அப்படின்ட்டு. சரி சார், அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜயானி சாரும் சரி நானும் சரி ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து நான் கேமராமேனாக இருக்கும்போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்ட் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். டைரக்டருக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இல்லை சரி இதுதான் கரெக்ட் இதான் கரெக்ட்னு சண்டை போட்டே இருப்பேன். விஜயானி சாரும் அதே கேரக்டர் தான். அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எடிட்டர், அவர் ஒரு டைரக்டர், எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் தெரியாது, ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும். ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும், எனக்கும் ஒப்பீனியன் இருக்கும். அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த 3 இயர்ஸ் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. என்னன்னா கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றதை நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஜெயந்தி சார். அண்ட் என்னோட கவிதை புத்தகம், அதாவது இந்த புக்கை எழுதி முடிச்ச உடனே டைரக்டர் ராஜமுருகன் வந்து சார் புக்கு நல்லா வந்திருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு. முருகன், நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படியே டீசர் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதை பார்க்கும்போது நம்ம வந்து 100ஆவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதுதான் பேசி ஆகணும். அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அதை பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இப்போ பொயட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்டவரா அப்படிலாம் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன். கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடையிலே நடந்துருச்சு எனக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும். என்னோட கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது. அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்கிறதுன்றது வந்து எனக்கு வராது. எழுதுறதோட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனஞ்சயன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து மழை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன். பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றத வந்து என்னால் அவங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்துதான் காட்டணும். ஆனால் ஒன் ஃபைன் டே தனஞ்சயன் சார் வந்து சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பொயட்டிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டாரு. அன்னையில இருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஸ்மூத் ஆச்சு. சார் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்த தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவங்க இருப்பான், கெட்டவன் இருப்பான். நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோட எல்லா படத்துலையுமே இருக்கு. கோலிசோடா ஆகட்டும், கடுகாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்றதுக்கு நல்லவங்க வந்து மிருகமா மாறி அவங்கள வந்து அடிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்குற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ எல்லா படத்துலையுமே என்னோட விஷயங்கள்ல எல்லா படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது, அவனுக்குள்ள கெட்டதுதான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த படத்துல இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கும். என் அசிஸ்டன்ஸ் தான் கரெக்டா இல்லையா? வெரி குட்ரா. அந்த
நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். கமல் பாரா சார், தனஞ்சயன் சார், பிரதீப் சார். நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும். பாருங்கள், தனஞ்சயன் சார் வந்து பிங்க்கு, கமல் பாரா சார் வந்து கிரே, இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே. இவர் வந்து இன்பிட்வீன் அவங்க ரெண்டு பேருக்கும். அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி. அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ள அவர் புயல் அடிச்சு மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும். அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படிதான் தோணிக்கும் நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாம அப்படியே அமைதியா பேசிட்டு இருப்பாரு. கமல் பாரா சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. வந்து கதெல்லாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தாரு. கொசு நிறைய இருந்துச்சு. அதனால பேட் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன். சார் 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 கொசு அடிக்காதீங்க சார், பாவம் சார் அது அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒன்றும் புரியல. சார் என்ன சார் சொல்லுங்க? இல்லை சார், அது ஒரு உயிர் தானே சார், அது வந்து நம்ம கொல்லக்கூடாது. இவ்வளோ அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரக்டா நினைச்சிருக்காரு. டைரக்டர் வந்து கொசுவை நினைச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க. மழை பிடிக்காத பல பாகங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து நாங்க சண்டை போட்டிருக்கோம். பட் இன்னைக்கும் பாருங்க, அவர் என்ன சிரிச்சிட்டு இருக்கேன், நான் அவரை சிரிச்சிட்டு இருக்கேன்னா அது அவரும் அப்படிதான். நானும் விஜயாண்டி மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நேரம் பேசுவார். அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது. என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவாரு. நம்மளும் உடனே பதில் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன். பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான் அவரு. அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன். இது வந்து மேடைக்காக எல்லாரும் சொல்ற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்டு கிடையாது. ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப், அந்த படத்தோட பிசினஸ், அதுக்குள்ள என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை. முதல் தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டையூ போகணும் அப்படின்னு. டையூ எங்க இருக்கு அப்படின்னா, சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார். அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரோட்ல அப்படின்னு டயர்ட் ஆகிட்டாங்க. என்ன இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவல், பெரிய பட்ஜெட் வருங்க. எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார்? அது 20 days ஷூட் சார். அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது. நான் மற்ற இன்டீரியர்லாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன், தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ டையூ போய் இறங்கியாச்சு. அருமையான லொக்கேஷன். எனக்கு வந்து நான் 2000 பார்த்த ஒரு ஊர் அது. ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனோம். கன்னித்தீவு கதையில சிந்துபாத்து வந்து கன்னித்தீவு தேடி போயிட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது. அந்த டையூ ரொம்ப ஃபேவரட். ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு, எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. ஒரு 12 days ஷூட் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி. 20 days சொன்னீங்க, 12 days முடிச்சிட்டீங்க, சூப்பருங்க சார். இல்லை சார், இன்னும் 8 நாள் வந்து டாமன்ல எடுக்கலான் இருக்கோம் சார். ஏய் என்ன விளையாடுறீங்களா? அது எங்கடா இருக்கு சார்? நமக்கு வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடும் சார். அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்தோம் சார், இதை ரைட் எடுத்து ஒரு 330 கிலோமீட்டர் ரோட்ல போனால் அங்கே டாமன் இருக்கு சார். திருப்பி ஆகியும் பஞ்சாயத்து, திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்ல பேசி டாமன் வந்து வாங்கி கொடுத்தாரு. அங்கேயும் போய் 8 days ஷூட் போய் இறங்கியாச்சு. 6 நாள்ல முடிச்சாச்சு. கண்டிப்பா நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன், நீ 2 நாள் எங்க பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு. சார் கோவா போயிட்டு வந்து நல்லா இருக்கும் சார், ஏன்னா இங்க ஃபெரி இல்லை, நான் பிளான் பண்ண ஃபெரி இங்க இல்லை, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அகைன் 1 day ஷூட்டுக்காக கோவாவுக்கு திருப்பி எல்லாரும் டிராவல் பண்ணி, ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கெட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது சத்யராஜ் சார். சத்யராஜ் சாரோட பிரம்மா படத்துல நான் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை செஞ்சேன், லாஸ்ட் அசிஸ்டன்ட். அதுல வந்து நான் செய்யாத ஒரு தப்புக்காக என்னை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஐ திங்க் ஆந்திர மகிழா சபால ஷூட்டிங் வந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து பயங்கர கோவம், கோவத்துல அழுகு வருது எனக்கு. நான் அழுதுகிட்டே அந்த வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். என்னடா ஒரு தப்பு செய்யல, அது என்னன்னு கூட எவனும் கேட்கல, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். சண்முகம்னு ஒரு டைரக்டர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சத்யராஜ் சாரை பார்க்க வந்திருந்தாரு. அவர் பைக்ல நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு ரீவியூரில் என்னை பார்த்துட்டே வர, நல்லா தெரியும் நான் அழுறதை அவர் பார்த்துட்டே இருக்காரு. இறக்கி விட்டுட்டு அவர் சொன்னாரு, ஒன் டே நீ சத்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணோட, எதையும் மனசுல வச்சுக்காத அப்படின்ட்டு போயிட்டாரு. 30 வருஷம் ஆயிருக்கு சத்யராஜ் சாரை ரீச் பண்ணி. 91 பிரம்மா 34 வருஷம் ஆயிடுச்சு சத்யராஜ் சார் மீட் பண்றதுக்கு. சத்யராஜ் சார் வந்து நான் 1 day டேட் தான் அவர்கிட்ட கேட்டோம். அவரோட லுக், அந்த கெட்டப்லாம் அவர் போட்டு அந்த போட்டோஷூட் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு அழகா இருக்காரு, இவர் வந்து எப்படி
கம்மியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒன் டேல வந்து வேற என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணி டீமை வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு அதை எடுக்கிறோம். லொக்கேஷன் வந்து 2 o'clock தான் உள்ளே போவாங்களா. ஸோ காலையில் இங்கே எடுக்கிறோம். அதுவும் பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டு சத்யராஜ் சார் வந்து சீனியர் ஆக்டர். ஸோ அவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம எப்படி வேலை வாங்க போகிறோம்னு நான் யோசித்து போய் இறங்கியாச்சு. இறங்கி பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஒரு கோஆபரேஷன். ஒரு கொஸ்டின் வரும், முகச்சுளிப்போ என்னங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எடுத்து அடுத்த ஷாட் செட் பண்ணுறதுக்காக தனஞ்சயன் சார் வந்து கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. சத்யராஜ் சார் சாப்பிட்டாரா இன்பிட்வீன்ல என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நைட்டு 8 o'clock என்ன அனுப்புங்க. மறுநாள் ஏதோ ஃப்ளைட் அவருக்கு 7:50 சம்திங் சார். இதான் சார் லாஸ்ட் ஷாட் சொல்லி முடிச்சு அந்த ஷாட்டை செட் பண்ணிட்டு இதெல்லாம் ட்ராப் போடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சும்மா செக் பண்றதுக்காக அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன். முக்கியமான ஒரு ஷாட்டை மறந்துட்டு விட்டு கீழே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். லைட் எல்லாம் ஷூட் பண்ணி மேலே வந்து இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஹா இது லாஸ்ட் ஷாட்னு சார்ட்ட சொல்லிட்டோம். இப்போ திருப்பி லைட் எல்லாம் ஷூட் பண்ணி கீழே லைட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் 1/2 hour ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டை எடுத்துட்டு சார் ஒரு ஷாட் மிஸ் பண்ணோம். அதில் ஒன்றும் இல்லைங்க வாங்கிட்டு அவர் இறங்கி போயிட்டார் கீழே. எனக்கு அந்த அதாவது ஒருத்தன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிறான்னா அதெல்லாம் வந்து சும்மாவே இல்லைங்க. அது வந்து சாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் அவர் இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் வந்து யாருக்கும் கிடைக்காது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அச்சு வந்து இந்த படத்துக்கு வந்து நான் விஜயனி சார் தான் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தேன். அந்த ஒரு வாரம் 2 கத்தியா என்னன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலாக சார் வந்து நிறைய படங்கள் அப்போ பிச்சைக்காரன் 2 அது இதுன்னு பயங்கர கமிட்மெண்ட்டில் அவர் வந்து அவரையே பார்க்க நேரம் இல்லாமல் ஓட்டிட்டு இருந்தார். ஸோ சாங்ஸ் வந்து ஒரே ஒரு சாங் தான். இப்போ நீங்கள் கேட்ட சாங் வந்து சார் போடுறது ஒரே ஒரு சாங் தான் அவரால் பண்ண முடிஞ்சுது. ஸோ பேலன்ஸ் ஒர்க்குக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு சாங்காக வகு மசான், சௌரப், அப்புறம் ஹரி டெஃபூசியா அந்த மாதிரி ஒவ்வொருத்திட்டையாக வாங்கிட்டே இருந்தோம். ஆனால் தட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். சாங்ஸ்க்கு ஓகே, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து தயக்கத்தோட அச்சுக்கு ஃபோன் பண்ணேன். அச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டேன். சாங்ஸ் வந்து ஃபியூ சாங்ஸ் மற்றவங்க பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நீங்கள் பண்ணித்தரேன் சார். ஒரு வார்த்தை கூட கேட்கல சார். நம்ம கம்பெனி நம்ம படம் சார். என்ன சார் நீங்கள் நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டாரு. அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து ஒரு 1 கிலோனா ஒரு 100 கிலோக்கு வேலை பார்த்துட்டாருப்பா. அவர் வந்து மாற்றி 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 கடைசி வரைக்கும் எனக்கு திருப்தி வர வரைக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் எந்த முகசுளிப்பும் இல்லாமல் காலையில் இதான் சார் ஃபைனல்னு அனுப்புவார். நான் மதியம் 2 மணிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவேன். அச்சு இத்தனை கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஈவினிங் 4 மணிக்கு சார் 5 மணிக்கு நான் அனுப்புறேன் சார் அப்படின்பாரு. அதை என்னைக்கு 5 மணின்னு சொல்ல மாட்டாரு. ஸோ அப்படி முகம் சுளிக்காம அவர் வேலை செஞ்சார். தேங்க்யூ அச்சு. அண்ட் மேகா வந்து எப்படி இப்படி ஒரு ஃபைன் ஆக்டர்ஸ் வந்து இன்னும் அவங்களுக்கான ஹைட்டை ரீச் பண்ணல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு நுணுக்கமா பண்ணியிருக்காங்க அந்த படத்துல. அண்ட் மறந்துட்டேன். அதாவது ஓப்பனிங்ல நானும் கமல் பாரா சாரும் சண்டை போடும்போது நடுவில் அம்பேர் யாருன்னா ரமணா. இந்த பக்கம் அடி வாங்குவோம், அப்புறம் அங்கே போய் அடி வாங்குவோம், நடுவில் வந்து சமாதானம் பண்ணுவோம். என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். நான் வந்து அசிஸ்டண்டா இருக்கும்போதே ரமணா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் நானும் வி க்ரோ டுகெதர், க்ரோயிங் டுகெதர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் அசிஸ்டண்டா இருக்கும்போது எப்படி மாமா மச்சான் பேசிட்டோமோ இன்னைக்கு வரைக்கும் அதே நெருக்கத்தோட அதே ஒரு உரிமையோட பழகிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பிரணதி 420 சரியான 420 எஸ்எஸ்எல்சியில் 420 மார்க் வாங்கியிருக்கா. அதான் ஓகே. மற்றபடி நம்ம டீம் அந்த என்னோட டீம் ஒரே செகண்ட் ப்ளீஸ் எல்லாம் மேலே வாங்க வாங்க ப்ளீஸ். இந்த அதாவது ஒரு படம் வந்து எப்பவுமே ஒரு ஆரம்பிச்சு ஒரு அரிசியில் ஒவ்வொரு அரிசியிலும் ஒவ்வொரு பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படம் கதை எழுதும் போதும் அது ரிலீஸ் டேட் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இந்த மலை பிடிக்காம ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது என்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கூட குறையாம என்னோட டீம் இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட டீமுக்கு. அவங்க இல்லைன்னா இது வந்து பாசிபிளே இல்லை. டீம் சார்பாக யாராவது ஒருத்தர் தவசி வாங்க ஃபியூ வேர்ட்ஸ் மலை பிடிக்காத மனிதனை பற்றி பேசுங்க. ஓகே வாங்க என்னை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். எப்படியும் இப்போ இதுல இருக்க எல்லாருமே வந்து கதை பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துல வந்து எல்லாருமே டைரக்டர் ஆயிடுவாங்க. அடுத்த வருஷம் வந்து முன்னாடி வந்து டைரக்டரா நிற்பாங்க. அவங்களோட முதல் மீடே இதுவா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படைப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஒரு திருப்தி இருக்கு இன்னைக்கு. ஸோ அதோட அன்பும்
நாங்கள் அதில் ஒரு அன்பை கொடுத்துருக்கோம். அந்த அன்பை நீங்களும் எங்களுக்கு பதிலுக்கு கொடுத்தீங்கன்னா, உங்களோட அந்த கண்டென்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் வந்து இந்த விழா விசேஷத்திற்கு தேங்க்யூ சார். டீம் மெம்பர்ஸ் ஸ்ரீதர் அண்ணன், அவர் தான் எங்களை எல்லாருமே அசோசியேட் பண்ணிடுவார். காலையில் வந்தோடனே அவர் இல்லைன்னா ஸ்பாட்ல வந்து யாராலுமே இருக்க முடியாது. கரெக்டான அசோசியேஷன்ல அவர் தான் இருப்பார். நெக்ஸ்ட் டைரக்டர் சார் சார், கோ டைரக்டர் சார். கோ டைரக்டர் சார், முதல் நாள் நைட்டு கிட்டத்தட்ட எங்கெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் தான் தூங்குவார். ஏன்னா 12-1 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். இது ரெடி ஆயிடுச்சா, நாளைக்கு இது ஸ்பாட்டு கரெக்டாக வந்துருமா இல்லை டைம் எடுக்குமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அவர் அப்டேட் பண்ணார்னா அடுத்த ஸ்ரீதர் அண்ணன். ஸோ சார் சார் எங்களை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிட்டு போனது கூட சார் சார் தான். நெக்ஸ்ட் ஸ்ரீதர் அண்ணன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல சரவணன் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து ஒரு கேரக்டர் 2-3 பேர்னா பரவாயில்ல, ஒரே ஸ்டேஜ்ல நாங்கள் நிறைய பேரை கொண்டு வரப்போ எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸு, அதுல சின்ன ஒர்க், ஒரு காஸ்டியூம்ஸ்லயுமே ஒரு ஒர்க்கை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு